ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக 7 தமிழ் கட்சிகளின் ஒன்றிணைவில் நாடாளுமன்ற தேர்தலில் பொது கட்டமைப்பு போட்டி 2 நாள்களில் முடிவென்று பொதுச்சபை அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் பொது கட்டமைப்பு போட்டியிடுவது தொடர்பில் நேற்றைய தினம் நீண்ட நேரம் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் கூட்டணி அமைப்பதா அல்லது தனித்து களமிறங்குவதா என்பது தொடர்பான பேச்சுக்களில் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்தில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கிய தமிழ் பொது கட்டமைப்பின் அரசியல் கட்சியினர் நேற்று முன்தினம் ஒன்று கூடி கலந்துரையாடியிருந்தனர். இதன்போது கூட்டணியாகவே தேர்தலை எதிர்கொள்வதாக முடிவெடுக்கப்பட்டது. அத்துடன் பொது கட்டமைப்பில் உள்ள பொது சபைகளுடனும் இது தொடர்பில் பேச்சுக்களை நடத்துவதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாகவே பொது கட்டமைப்பைச் சேர்ந்த பொது சபைகளும் அரசியல் கட்சிகளும் நேற்று கலந்துரையாடல்களை நடத்தினார்கள். இதன்போது பொதுச்சபையின் பிரதிநிதிகளுக்கும் இடங்களை வழங்கி பொது கட்டமைப்பின் அரசியல் கட்சிகளின் அணியாக அல்லாமல் ஒட்டுமொத்த பொது கட்டமைப்பாக தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் பரிசீலிக்கப்பட்டது. எனினும் பொது கட்டமைப்பின் பொதுச்சபையினர் இது தொடர்பான தமது முடிவை உடனடியாக அறிவிக்கவில்லை. இறுதி முடிவை அறிவிப்பதற்கு அவர்கள் அவகாசம் கோரியுள்ளனர். விரைவில் இது தொடர்பில் மீண்டும் பேச்சுக்களை நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தியாதீபம் திலீபனுக்கு உணர்வுபூர்வ அஞ்சலி. இந்திய அரசிடம் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணா நோன்புரிந்து உயிரிழந்த தியாதீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவேந்தல் தமிழர் தாயத்தில் நேற்று உணர்வுபூர்வமாக அஞ்சலிக்கப்பட்டது. நேற்று காலை 7:15 மணியளவில் ஊரளவில் அமைந்துள்ள தியாதீபம் திலீபன் பிறந்த இல்லத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து காலை 7:30 மணியளவில் தியாதீபம் திலீபனின் நினைவுகளை சுமந்த ஊர்திகள் சகிதம் நடைபவனி ஆரம்பமானது. நடைபவனி உரும்புராயை சென்றடைந்ததைத் தொடர்ந்து ஈழத்தமிழின விடுதலை போராட்டத்தின் முன்னோடியும் முதற் தற்கொடையாளருமான தியாகி பொன் சிவகுமாரனின் உருவச்சிலை அடியில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோண்டாவில் திருநெல்வேலி சந்தி கல்வியங்காடு சந்தி ஊடாக ஊர்திகள் சகிதம் நடைபவனி நல்லூர் தியாதீபம் திலீபனின் நினைவு தூவியடியை சென்றடைந்தது. அதனைத் தொடர்ந்து திலீபன் உண்ணாவிரதமிருந்து உயிர் துறந்த நேரமான முற்பகல் 10:48 மணியளவில் திலீபன் உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்த நல்லூர் கந்தன் ஆலயத்தின் வடக்கு வீதியில் மாவீரர் கதிர்மதியின் தந்தையாரான துரைராசா சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினார். சமநேரத்தில் நல்லூரில் அமைந்துள்ள தியாதீபம் திலீபனின் நினைவு தூவியடியில் 2 மாவீரர்களின் சகோதரியும் முன்னாள் போராளியுமான மலர்விழி பொதுச்சுடர் ஏற்றி அஞ்சலித்தார். அதனைத் தொடர்ந்து 2 நிமிடங்கள் அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு தொடர்ந்து மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முன்னைய முறைப்படி விசா நடைமுறைகள். நேற்று நள்ளிரவு முதல் விசா நெருக்கடிகளை தீர்க்கும் விதமாக முன்னைய முறைப்படி விசா வழங்கும் நடைமுறை நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. விசா வழங்கும் நடைமுறை தொடர்பான சமீபத்திய பிரச்சனைகளுக்கு முன்னைய முறைப்படி விசா வழங்குவதே முதற்கட்ட நகர்வாக இருக்கும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் விஜயரத் அந்த திட்டத்தை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வருமாறு நேற்றிரவு உத்தரவிட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலை ஆதரித்த பெரமுனவினர் தினேஷ் தலைமையில் புதிய கூட்டணி. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் பொதுத் தேர்தலை எதிர்கொள்வதற்குரிய பேச்சுக்களை முன்னெடுத்து வருகின்றனர். ரணிலுடன் அவர்கள் இது தொடர்பில் பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மீண்டும் இணைவதற்குரிய சாத்தியம் காணப்படுவதால் பெரமுனவின் ரணில் ஆதரவு அணியும் சுதந்திர கட்சியின் நிமல் சிறிபாலா டி சில்வா தலைமையிலான அணியும் இணைந்து கூட்டணி அமைக்க உள்ளனர். ஏனைய சில தரப்பினரையும் இதற்குள் உள்வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதேவேளை ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த டிபிடிபி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தேசிய காங்கிரஸ் என்பன கடந்த பொதுத் தேர்தலை போன்று இம்முறையும் தனித்து சொந்த சின்னத்தில் எதிர்கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி சஜித் தரப்பு பரிசீலனை கடும் நிபந்தனைகள் விதிக்கப்படும். நாடாளுமன்ற தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி சாதகமான பரிசீலனைகளில் ஈடுபட தயாராகி உள்ளதாக தெரிய வருகின்றது.
ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஓரணியில் இணைப்பதற்கு கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாகவே கூட்டணியின் பிரதம வேட்பாளராகவும் கூட்டணியின் தலைவராகவும் சயித் பிரேமதாசவே இருப்பார் என்ற நிபந்தனை உட்பட பல்வேறு நிபந்தனைகளுடன் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவதற்கு சயித் தரப்பு தயாராகியுள்ளதாக கொழும்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனத்தின் தலைவர் பதவியில் இருந்து விலகல். பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனத்தின் தலைவர் சாலிய விக்ரமசூரிய தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். அதன்படி பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம், சிலோன் பெட்ரோலியம் சேமிப்பு முனையங்கள் லிமிடெட் மற்றும் டிரின்கோ பெட்ரோலியம் டெர்மினல் ஆகிய 3 நிறுவனங்களின் தலைவர் பதவிகளிலிருந்து அவர் ராஜினாமா செய்துள்ளார். புதிய அமைச்சர் விருப்பமான குழுவை நியமிப்பதற்கு சுதந்திரம் வழங்குவதற்காக அவர் தனது பதவிகளை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. நாட்டில் நுகர்வுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மின்சக்தி மற்றும் பெலசக்தி அமைச்சர் அதிகாரிகள் ஜனாதிபதி அன்றகுமாரவிடம் தெரிவித்துள்ளனர். மின்சக்தி மற்றும் பெலசக்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்க கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போதே போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ள விடயம் அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வினைத்திறனுடன் முன்னெடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அடுத்த வருடத்துக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இந்த செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி என்ற வகையில் தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக விவசாயிகள் மீனவர்களுக்கு மானியம் வழங்குங்கள், ஜனாதிபதி அனுர பணிப்பு. விவசாயிகள் மீனவர்களுக்கு மானியம் வழங்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன்படி விவசாயிகளுக்கு உர மானியமும் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியமும் வழங்கப்பட உள்ளது. விவசாயிகளுக்கான உர மானியத்தை 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக அதிகரிக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்க திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அதற்கிணங்க இதுவரை ஹெக்டேருக்கு வழங்கப்பட்ட 15,000 ரூபாய் உரமானியம் 25,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட உள்ளதோடு இந்த மானியம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு இந்த மானியத்தை சேர்த்திறனுடனும் திறன்படவும் கிடைக்கும் வகையில் குறித்த நிதியானது நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மதுபான சாலைகளுக்கான அனுமதி பெற்றவர்கள் விவரம் வெளியிடப்படும், ஜேவிபி உறுப்பினர் வசந்த தெரிவிப்பு. மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்டவர்களின் பட்டியல் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். 300 லட்சம் ரூபாய் முதல் 400 லட்சம் ரூபாய்க்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்தவர்கள் உள்ளனர். அவர்களின் விவரங்கள் எம்மிடம் உள்ளன. ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படும். அத்துடன் அவ்வாறான சகல தரப்பினர் தொடர்பான விவரங்களும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொருளாதார முன்னேற்றத்துக்கு தொடர்ந்து ஒத்துழைப்போம், அன்றவுக்கான வாழ்த்தில் உலக வங்கி தெரிவிப்பு. இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து ஒத்துழைப்போம் என ஜனாதிபதி அன்றவுக்கான வாழ்த்தில் உலக வங்கி தெரிவித்துள்ளது. உலக வங்கியின் தெற்காசிய வலயத்தின் தலைவர் மார்டின் ரைசஸ், சர்வதேச நிதி கூட்டுத்தாபனத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் வலய உபதலைவர் ரிகார்டோ புலிட் ஆகியோர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள விசேட செய்தியில் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளனர். தற்போது இலங்கையின் பொருளாதாரம் மீள கட்டமைப்பதற்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்புகள் அவசியம் என்பதை அறிந்து கொண்டுள்ளதோடு பொருளாதார வளர்ச்சி, செழுமை மற்றும் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் ஒரே அளவான முக்கியத்துவத்தை கொண்டவை என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தியும் காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைக்க வேண்டாம், பிரதமர் ஹரணி தெரிவிப்பு. பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைக்க வேண்டாம், இவ்வாறு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் அனைத்து துணைக்கள அதிகாரிகளுடன் நேற்று காலை நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
அங்கு மேலும் கருத்தெரிவிக்கையில் பாடசாலை கல்வியை மேம்படுத்துவது தற்போதைய அரசின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். மேலும் புலமைப்பரிசில் வினாத்தாள் கசிவு காரணமாக சிறுவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு உடனடியாக நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் வெளியாகியுள்ள விடயங்கள் தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கை சுயாதீன நிபுணர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மருத்துவர் அர்ச்சுனா கைதாகி விளக்கமறியலில். சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவை எதிர்வரும் அக்டோபர் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் நேற்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியமை, பேசி தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட காரணங்களுக்காக வைத்தியர் அர்ச்சுனா மீது ஏனைய வைத்தியர்களால் தொடரப்பட்ட வழக்குகள் நேற்று சாவகச்சேரி நீதிமன்றில் நீதிபதி ஜூட்சன் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வைத்தியர் அர்ச்சுனா சுமத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திலும் நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்க தவறியமை, பிணை நிபந்தனைகளை மீறி செயற்பட்டமை காரணமாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பிணை ரத்து செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதேவேளை கடந்த தவணையில் வைத்தியரின் பிணையாளிகள் மன்றில் நேரில் தோன்றி தம்மை பிணையாளிகளிலிருந்து விடுவிக்குமாறு கோரியமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ரணில் சஜித் சேர்ந்து கூட்டணிக்கு தயார், இணைந்தால் வெற்றி பெறலாம், சந்திப்புகள் ரகசியமானது என்கிறார் ஆசுமாரசிங்க. ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் ஆகியோரை ஒன்றிணைப்பதற்காக கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ரணில் விக்ரமசிங்கவின் பாராளுமன்ற ஆலோசகருமான ஆசுமாரசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவும் சயித் பிரேமதாசும் இது தொடர்பில் சந்தித்து கலந்துரையாடி உள்ளனரா இல்லையா என்பது ரகசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைந்து புதிய கூட்டணி அமைக்கப்பட உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் குறித்தும் ரணிலும் சயித்தும் சந்தித்து கலந்துரையாடினாரா என்று ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே ஆசுமாரசிங்கே வெற்றி கூறியுள்ளார். அது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், இது தொடர்பான தகவல்கள் ரகசியமானது, அவற்றை கூற முடியாது. ஜார் சந்தித்து கலந்துரையாடுகின்றனர் என்பதையும் கூற முடியாது. சயித்தும் ரணிலும் சந்தித்துக் கொள்வதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பேசி முடிவுக்கு வரலாம், சரியான தீர்மானத்துக்கு வருவார்கள். இருவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலுக்கு உயர் பதவி, நாட்டை விட்டு வெளியேறுவாரா? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விரைவில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த வருட இறுதிக்குள் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் சாத்தியம் உள்ளது. அதன் பிரகாரம் அடுத்த வருட முற்பகுதியில் ரணில் விக்ரமசிங்கே இலங்கையை விட்டும் வெளியேறி விடுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. பெரும்பாலும் அவர் வேறொரு நாட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் ரணிலின் பாரியார் பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கவும் மிக விரைவில் வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றில் பதவியொன்றுக்கு நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சீனாவுடனான நெருக்கமான உறவு இலங்கைக்கு மிக பாதுகாப்பானது, சீன தூதுவர் கூறுகிறார். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நெருக்கமான ஒத்துழைப்புகள் இலங்கை இறைமை, கௌரவம், பாதுகாப்பு, அபிவிருத்தி ஆகியவற்றை பாதுகாப்பதற்கு உதவும் என இலங்கைக்கான சீன தூதுவர் குய் சென் ஹாய் தெரிவித்துள்ளார். சீன மக்கள் குடியரசு ஸ்தாபிக்கப்பட்டு 75 வருடங்களாகியுள்ளதை குறிக்கும் நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்ற வேளை அந்த நிகழ்வில் சீன தூதுவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கமான ஆழமான ஒத்துழைப்பு காணப்பட்டால் இலங்கையால் தனது இறைமை, கௌரவம், பாதுகாப்பு, அபிவிருத்தி ஆகியவற்றை அதிகளவிற்கு பாதுகாக்க முடியும் என்பதையும், இலங்கையால் பிராந்திய சர்வதேச விவகாரங்களில் மேலும் அதிகளவு பங்களிப்பு செய்ய முடியும் என்பதையும் இடம்பெற்றுள்ள சம்பவங்கள் வெளிப்படுத்துகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் ஆற்றியுள்ள முதலாவது உரையில் சீன தூதுவர் இலங்கை மக்கள் புதிய சகாப்தத்தில் நுழைந்துள்ளனர். அன்றகுமார் நாயக்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்ததன் மூலம் புதிய வரலாற்றை எழுதுகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நல்ல விடயங்களுக்கு அன்றவுக்கு ஆதரவு, சுமந்திரன் கூறுகிறார். பொதுத் தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்குமாக இருந்தால் அந்த அரசாங்கத்தின் முன்னேற்றகரமான விடயங்களுக்கு எமது ஆதரவு இருக்கும் என்று தமிழரசுக் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்கவுடன் இணைந்து செயற்படுவீர்களா என்ற கேள்விக்கு தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வீடியோ பதிவொன்றை வெளியிட்டு சுமந்திரன் இவ்வாறு கூறியுள்ளார். அதன்போது அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது,
தற்போது ஆட்சிபீடம் ஏறியுள்ள தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பல மாற்றங்களை கிரமமாக கொண்டு வருகின்றார். அந்த வகையில் பொதுத் தேர்தலுக்கு பின்னரும் அவர்களால் ஆட்சி அமைக்க கூடுமாக இருந்தால் முன்னேற்றகரமான விடயங்களுக்கு எமது ஆதரவு இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பாராளுமன்ற தேர்தலில் தனித்தா கூட்டணியா, விரைவில் முடிவு என்கிறார் விக்னேஸ்வரன். பாராளுமன்ற தேர்தலில் தமது கட்சி தனித்தா அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா என்பது தொடர்பில் விரைவில் முடிவு எடுக்கப்படும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் ஜாழ் மாவட்ட எம்பியுமான நீதியரசர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தமது கட்சி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஏதேனும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதா என கேட்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பாராளுமன்ற தேர்தல் எவ்வாறு போட்டியிடுவது என்பது தொடர்பில் எமது கட்சி இன்னும் முடிவெடுக்கவில்லை. விரைவில் மத்திய குழுவுடன் கலந்துரையாடி எமது நிலைப்பாட்டை அறிவிப்போம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.